சேமத்தோடு ஆண்டவன் அருளை பெற்று சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். புள்ள குட்டியோட நல்லா சேமையோடு வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் இது என்ன சபை? இது மக்கள் சபை, மாபெரும் மக்கள் சபை. ஆதி நாளையிலே மத்தியிலே மன்னர் சபை, இன்றைய நாள் பார்த்தது உண்டானால் மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? தான் 2011 நேத்திரம் படித்த அப்பன் சிவபெருமான். அப்படியே 2011 நேத்திரம் படித்த உனது அப்பன் சிவபெருமான். உனக்கு 2011 கண்ணு. ஆமா. உனக்கு எத்தனை கண்ணுப்பா? உனக்கு என்ன 2 கண்ணு வச்சுனே மெட்ராஸ் போறாங்க, ஆபரேஷன் பண்றாங்க. வரங்களா இல்லையா? 2011 கண்ணு உனக்கு மட்டும் எப்படியே? ஏன் சார் மதான் சார் 2 கண்ணு வச்சுனே ஆபரேஷன் பண்றது போறேன். கோயம்புத்தூர்ல போய் பாரு எப்படி இருக்குது கூட்டம். அப்படி கீவர்ஸ் லைன் ஒருத்தி போய் வந்த உடனே பஸ் விட்டு இறங்கண்டியாக்கா கண்ணாடி விழுந்து போயிடுங்க. ஐயோ இன்னொருத்தி எனக்கு சுகர் பிபிக்கு தான் எனக்கு ஆபரேஷன் பண்றது 2 கண்ணுக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? போயிடுச்சா? சொல்றத கேட்டுக்கிறது சார். நந்திக்காவனா உனக்கு 2011 கண்ணு எப்படிப்பா? 2 கண்ணு வச்சுனே எங்க நாள முடியல, சமாளிக்க முடியல. 2011 கண்ணு இருக்குது எப்படி என்று கேட்கிறார். ஆமா சார், தக்க கேள்வி. அதற்கு எப்படி பதில் சொல்வேன்? சொல்லு சார். நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன? நீ ஏறக்கூடிய வாகனம் நந்தி. நந்தி. அந்த நந்திக்கு 2 கண்ணு. கண்ணு 2 ஆச்சு. நல்ல கணக்கு வச்சுக்கணும். வச்சுக்கிறேன். எப்படி கணக்கு? நான் கில்லி. நந்திக்கு 2 கண்ணு. 2. என் இடபாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாளே உமா மகேஸ்வரி, அவளுக்கு 2. 4 ஆச்சு. 2 4 ஆச்சு. என் ஜடாபரத்திலே கங்காதேவி இருக்கிறாள் பார். ஓ ஆதிசேஷம். கங்காதேவி. கங்காதேவிக்கு 2 கண்ணு. 6. எத்தனானது? 6. நான் அணிந்திருக்கிறேனே மான்பாலை, இந்த மான் ஆடைக்கு 2 கண்ணு. 8 ஆச்சு. 8. எனக்கு 3 கண். 8 2 11 ஆச்சு. 8 3 3 தான் 11 ஆச்சு. 2 3 தான் 11 சொல்றதுக்கு இவ்வளவு நேரம்ன்ற கணக்கு. ஒரு கணக்கு நம்மளுது. 2000 கண்ணு எப்படின்ற? எதுக்கு? என் ஜடாபாரத்தில் ஆதிசேஷன் இருக்கின்றார் பார். ஓ அந்த ஆதிசேஷனுக்கு 1000 சிரம். 1000 தலை. சிரம் என்றால் என்ன? தலை. 1000 தலை. ஆமா. ஒரு தலைக்கு 2 கண் என்றால் 1000 தலைக்கு எத்தனை கண்கள்? 2000 கண்ணு. 2000 ஒரு 11 கூட்டினா 2011. 2011 படைத்த உனது அப்பன் சிவபெருமான் என்று கண்டாயா? ஆகட்டும் சாமி. கண்டா. அது தெரியாம அடிக்கிட்டு போறான் இவன். இல்ல தெரிஞ்சுக்கணும் நாமலாம்.
எப்படி பாரு அவங்க கேட்குவாங்க என்னன்னு கேட்குவாங்க தெரியுமா? என்ன ஆட்டம் ஆடினாங்கன்னு. ஆமா முழிச்சுன்னு இருக்கிறவங்க பல ஆட்டம் ஆடினானுங்க. அவங்க போய் அந்த கேள்வியை கேட்டா என்ன ஆட்டம் ஆடினான்னா அது என்ன பூஜை ஆடினாங்களோ தெரியும் அப்படின்னு. எப்படி அது என்ன ஆடினாங்களோ தெரியல. இவங்க கேட்டா கிளினா பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கேட்டா சொல்லுவாங்க சொல்ல முடியாது. அப்படியே பக்கம். அதனால அவங்களுக்கு விளக்கம் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். 2011 மட்டும் சொல்லிட்டா எங்க இருக்குதுன்னு அவங்க கேட்பாங்க. இப்ப நல்லா எல்லாரும் தெரியுதா? 2011 நேத்திரம் படித்த பரமக்கடவுள் அப்பன் சிவபெருமான். மற்றொரு பெயர் உண்டு. என்னது? வா திருநீலகண்டன் என்ற ஒரு பெயர். உங்களுக்கு ரெண்டு பேர் எப்படி வந்தது? மடியா எப்படி வந்தது? திருநீலகண்டன் என்ற ஒரு பெயர். அதான் எப்படி தெரியுமா? ஆதி நாளிலே தேவர்களுக்கு எல்லாம் நரை பிடி மூப்பு சாக்காடை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய் இருந்தது. நோய் என்ன நோய்? நரை பீடை சுழி சோத்திரம். திருப்பி சொல்ல. எனக்கு அர்த்தம் நீங்க சொல்லு. நரை பிடி மூப்பு சாக்காடை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய் இருந்தது. அந்த நோயை கொண்டு தேவர்கள் எல்லாம் அங்கெங்கே மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து இப்படி இருந்தால் நம்மள பூலோகம் அழிந்துவிடும். நம்ம அமிர்தம் கிடைக்க வேண்டும். அமிர்தம் இதற்கு வழி அமிர்தம் கிடைக்க வேண்டும். திருப்பாக்கடல் இருக்குது பாரு. ஆமா கடல். அவங்க ஏறி வேலைக்கு போறாங்களா? வாங்கினு டைம் ஆச்சு. திருப்பாக்கடல் இருக்குது பாரு. திருப்பாக்கடல் ஒரு பாண்டமாகவும். எப்படி? திருப்பாக்கடல் ஒரு பாண்டமாகவும், மகேந்திரமலை ஒரு மத்தாகவும். எனது தலையில் இருக்குது பாரு ஆதிசேஷன். அது ஆதிசேஷன் கயிறாக பூட்டி அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் அமிர்தம் கடைந்தார்கள். எப்படி? அமிர்தம் கடைந்தார்கள். அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் அமிர்தம் கடைந்தார்கள். அந்த வலி தாங்காமல் ஆதிசேஷன் அமிர்தத்தை கக்கியது. அந்த பாண்டத்திலே அது கக்கிய உடனே அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சிவா. யாரு? பிரம்மா விஷ்ணு சிவா. தேவர்கள் எல்லாம் அதிபதியாக வரக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவா. பிரம்மதேவன் என்ன செய்தார்? பிரம்மதேவன் அந்த அமிர்தத்தை எடுத்து அவர் மார்பில் எல்லாம் பூசினாரு. பூசிய உடனே அவருக்கு நோய் தீர்ந்தது. அந்த பிரம்மதேவனுக்கு பூசினாங்க பாரு. அப்ப தான் இந்த மச்சம் இது கண்ணுல இருக்குது பாரு கருப்பா. அதெல்லாம் யார்கிட்ட வந்தது? பிரம்மதேவன் இடத்துல. நான் சாட்சாரிய பெருமான் என்ன செய்தார்? அவர் அந்த அமிர்தத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். மேனியெல்லாம் பூசிக்கொண்டே உடனே அவர் உடம்பு மூஞ்சி எல்லாமே பச்சை நிறமாக மாறி அவருக்கு நோய் தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்தேன்? இந்த அமிர்தத்தை எடுத்து உண்டலாம் என்று எடுத்து உண்டேன். உடனே உமா மகேஸ்வரோடு என் கண்டத்தை பிடித்தார்.
ஓ கழுத்தை எப்படி இப்படி கண்டத்தை பிடித்தான். கண்டத்தை பிடித்த உடனே அவன் அமிர்தமாகப்பட்டது மேலையும் போறல கீழையும் போல இங்கே நிக்குது. கண்டமாகப்பட்டது பெருகிவிட்டது. உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் சாட்சாத் எம்பெருமான் இடத்துல சென்று அவரிடத்தில் இது மாதிரி உரையாட உடனே என்ன செய்தார் தெரியுமா? அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என் முகமாகப்பட்டது நீளமாக மாறிவிட்டது. அப்பொழுது வந்து தான் இந்த கண்டம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கண்டம் அப்பொழுது வந்து தான் திருநீலகண்டன் என்று ஒரு பெயர். எப்படி அப்போ வந்ததான் திருநீலகண்டன். திருநீலகண்டன் என் அருகாமையில் யார் யார் இருக்கிறார்கள்? திருநீலகண்டன் வந்து சிதானே ரைட்டா? அது எதனால அதுக்கு அது வந்து அந்த கண்டன் நிக்குதுன்னா இன்னைக்கு என்ன நாள்? சிவராத்திரி. சிவராத்திரி. அந்த கண்ட விஷமாகப்பட்டது உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி ஓரிரு கண் விழித்து இருக்க வேண்டும். ஆமா. எப்படி ஓரிரு கண் முழித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று நாள் கண் முழித்து தான் இது சிவராத்திரி. யாருக்காக கண் முழிக்கிறோம்? சிவராத்திரிக்கு அவர் அன்னைக்கு கண் முழிச்சாரு. நாம அவருக்காக கண் முழிக்கிறோம் இல்லையா? அதுக்காக வந்தா நாடகத்தை விட்டு எடுத்து சொன்னாதான் நாடகத்தோட விளக்கம் அவங்களுக்கு தெரியும். திருநீலகண்டன் என்ற ஒரு பெயர் வந்ததாங்க. அப்படி வேற என்ன? நடராஜன் என்ற ஒரு பெயர். அது எப்படி வந்தது? நடராஜன் என்ற பெயர் எப்படி வந்து தக்கபடி கேட்டார். அதனாலே சக்தி பெரியவனா இல்ல சிவன் பெரியவனா? தேவர் சபை கூடியது. அந்த தேவர் சபையிலே 56 நாட்டு அரசர்களும் சொல்கிறார்கள் சக்தி பெரியவனா சிவன் பெரியவனா? எப்படி சக்தி பெரியதா சிவன் பெரியதா? சிவன் பெரியவனா என்று கேட்கிறார்கள். சிறிது பேர் சக்தி பெரியவன் என்று சொல்கிறார்கள். சிறிது பேர் சிவன் தான் பெரியவன் என்று சொல்கிறார்கள். பாக்க 5 பேர் அது பாக்க 5 பேர். அப்படி இருந்தாலும் உங்கள் இருவருக்குமே ஒரு போட்டி வைக்கலாம். எப்படி போட்டி வைக்கலாம். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் உலகத்திலே பெரிய கடவுள் என்று சொன்னார்கள். உடனே அந்த போட்டியில் நானும் சக்தி கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த தில்லையிலே நடினம் புரிகிறாள்னா அளவு கடந்து நடினம் புரிந்து கொண்டே இருக்கிறாள். என்னை மீறி ஆடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ என்ன செய்வது என்று என்னால் தெரிய முடியவில்லை. உடனே நான் என்ன செய்தேன்? சாட்சாத் எம்பெருமான் என்னை பார்த்து கண்ணசைத்தார். கண்ணசைத்த உடனே நான் கால் தூக்கி ஆடினேன். எப்படி கால் தூக்கி ஆடினேன்? பொம்மை நாட்டிங்க யாரும் கால் தூக்கி ஆட மாட்டாங்க. கால் தூக்கி ஆடினேன். நீ ஆடுதால நீல கால் தூக்கினாரு. நாங்க கால் தூக்கிண்டா. எப்படி அத மண்ணு அர்த்தம் ஏறினது உள்ள. கால் தூக்கி ஆடினேன். கால் தூக்கி ஆடிய உடனே அப்பொழுது சிவன் தான் பெரியவன். சாட்சாத் எம்பெருமான் சொன்னார் மைத்துனர் ஜெயிச்சு விட்டார் என்று சொன்னார். அப்பொழுது தில்லையில நடினம் புரிந்தேன் பாத்தியா? அதனால எனக்கு நடராஜன் என்ற ஒரு பெயர். சரி சாமி. அப்படி இருந்தாலும் நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன சாமி?
பிடிச்சு ஏறுவான் அம்மாரையே கைப்பிடிப்பான் அம்மாலே கையை பிடிப்பான் சொக்காலையிலே மீதில் ஏறி சொக்கினு மீதில் ஏறி சுருகுவான் நக்கினவேன் சொருகிட்டு நக்கிறதா சாமி நீ எதுல நக்கன எதுல விட்டன்னு கேள்றா அதான் எதுல நக்கணும் சாமி எதுல விட்டா அதிலே நக்கறது அக்காலையிலே ஏறுவான் காலையில் ஏறுவான் அம்மாரையே கைப்பிடிப்பான் சொக்காலையிலே மீதிலேறி சொருகுவான் நக்கினவன் அது என்ன விளக்குன்னு கேக்குற ஆமா நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன நந்தி வாகனம் நந்தி வாகனம் அது என் பக்கத்துல இருந்தா இக்காலை அங்கிருந்தா அக்காலை அக்காலை எப்படி இங்க இருந்தா இக்காலை அக்காலை அக்காலையிலே ஏறுவான் ஏறுவான் அம்மாரையே கைப்பிடிப்பான் குடிப்பான் மான் 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 தோல் சொக்காலையிலே மீதில் ஏறி சொக்காலை சொருகுவான் நிக்கினவன் என்ன சாமி எதுல சொருகுனா எதுல நக்கணும்னு கேக்குற அது நாளையிலே தேவர் சபையிலே சக்தி பெரியவளா சிவன் பெரியவனா என்று கேட்டார்கள் பாரு அப்பொழுது நான் கால் தூக்கி நடினம் ஆடினேன் பாரு என் காதில் இருந்த குண்டலாகப்பட்டது அவுத்து கீழே போட்டு அது இந்த காலிலே எடுத்து நாவினால் நெக்கி எடுத்து போட்டான் எப்படி காலிலே எடுத்து போட்டான் அதனால அன்னைக்கு ஒரு பேரு நக்கணமா பரவாயில்ல சாமி நான் கிறுக்கிறேன் அதனாலதான் இப்ப எல்லாம் நக்கன மகன் கேக்குறது அது நான் அன்னைக்கு நக்கன பாருங்க கெச்சிட்ட போடுங்க ஆனா நக்கன மகனே என்ன முன்ன என்ன ஆளே காணப்பா அன்னைக்கு காதல இருந்து குண்டலாகப்பட்டது நெக்கி எடுத்து போட்டோம் பாரு அன்னைக்கு வந்தது நக்கனமா பேரு சரி சாமி எப்படி நக்கனமா நக்கன் என்ற ஒரு பெயர் அப்படி பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது அந்த புறத்திலே மனைவி பார்வதா வீட்டுக்காரி உங்க அம்மா இருக்கா அம்மா இப்ப நான் ஒருவனே பேசிக் கொண்டு இருந்தால் ஆகாது சரி உங்க அம்மாவை கூப்பிடு நான் வச்சுக்கிறேன் சரி அப்பா அம்மாவை நான் கூப்பிடுறேன்